அரவணைப்பா எதிர்ப்பா அப்படின்றது இப்போ ஒரு பிக்கெஸ்ட் டாபிக்கா போகுது. பிகாஸ் இப்போ இவ்வளவு நாள் வந்துட்டு ரொம்பவே வந்து இது நான் தான் சிஎம் ஆக போறேன், ஸோ நம்ம தான் இந்த திமுகல இருந்து நம்ம எதிர்த்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புல பிஜேபி தலைவரான நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பயங்கரமான ஒரு போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த வகையில இப்போ சடனா வந்துட்டு ஏடிஎம்கே உள்ள வராங்க, ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின் போது இதுல என்னடா அது குளறுபடின்ற மாதிரி நம்மளுக்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு எவ்வளவு அளவுக்கு ஏடிஎம்கேவை கழுவி கழுவி ஒரு டப்பால ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு டப்பா நம்பி எக்கச்சக்க டப்பா வேணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் ரொம்பவே அதிகமா விமர்சனம் பண்ணிட்டாரு. ஸோ இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் எதிரிகளும் வந்துட்டு நிரந்தரம் கிடையாது அரசியல்ல, நண்பர்களும் எதிரிகளும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே ஸ்ட்ராட்டஜி இவங்களுக்கும் மேபி ஒர்க் ஆயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நேத்து வந்து இபிஎஸ் அவர்கள் டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருந்தாரு. ஸோ அதை தொடர்புல இவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அண்ணாமலை கிட்ட. யாரு வேணா போய் அவரை பார்க்கலாம், யாரு எங்க இருந்து வேணா போய் பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்க, இந்த விஷயத்துக்காக போறாங்கன்னு எங்களுக்கு வந்து நியூஸ் வரப்போறது இல்ல, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அதுல ஏன் என்கிட்ட கேக்குறீங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனாலும் இபிஎஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப திரும்பவும் அண்ணாமலை அவருக்கு டெல்லி போயிருக்காரு. சோ இதனால ஏன்னா இப்ப ரீசெண்டா அவர் சொல்லியிருந்தாரு ஏடிஎம்கே கூட்டணியில வந்துச்சு அப்படின்னா நான் இந்த பதவியில இருந்து விலகிடுவேன் அப்படின்னு மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாராம். சோ இதன் அடிப்படையில மேபி இவங்க உள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சரி ஓகேன்னு தலைமை சொல்லுதேன்னு ஏத்துப்பாரா, இல்ல இவங்க வந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நிராகரிப்பாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகம் அரசியல் வட்டாரத்துல எதிர்பார்ப்பு அதிகத்தோட காத்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கும்போது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டத்துல இப்ப இன்னொரு கூட்டமா நாங்களும் வரோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே வந்து கால் பதிச்சிருக்காங்க. சோ இதன் பத்தி வந்து ஒரு பிரஸ் மீட்ல எல்லாரும் கேட்கறாங்க டெல்லியில. அப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் தெளிவா சொல்றாரு, ஒரு கூட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது, எப்போ எங்க எது நடக்கும்னு தெரியாது, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 1 year ஆஃப் ஸ்பேன் டைம் இருக்கு. ஸோ அப்போ பாத்துக்கலாம் எந்த கட்சியில எந்த கூட்டம் போய் எங்க போய் ஜாயின் பண்றோன்றத அப்போ பேசிக்கலாம், ஆனா எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறாரு. இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம பேசுறாரு. பட் நான் சேரலப்பா, அங்க கூட்டணியே எனக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லல. ஸோ பாக்கலாம். ஸோ கூட்டணி யாரு கூட அப்படின்றது ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பேட்டிலாவே இருக்கிற இந்த சமயத்துல அண்ணாமலை டெல்லி போயிருக்காருன்றது இன்னும் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பா பேசுற மாதிரி இருக்கு. பிகாஸ் அவர் ஆல்ரெடி லண்டன் போகணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போதே இல்ல அவர் போயிட்டாரு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் மாநில தலைவர் போனதுக்கு அப்புறம் இப்ப வேற ஒரு தலைவர் வரப்போறாரு அப்படின்னே சொல்லிட்டு இருந்தோம். சோ இப்போ இதுக்காக போயிருக்கிற உடனே ராஜினாமான்னு சொல்லப்படுது, சான்ஸே இல்லைன்றதுதான் எல்லாருடைய கருத்தும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய பாயிண்டையும் மறக்காம மிஸ் பண்ணாம சொல்லுங்க. நிறைய பேசலாம், எல்லா விஷயத்துக்கும் நீங்களுமே அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.